நாம் எல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் என்ன? பொதுவாக மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கிற வாய்ப்பே இல்லை என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஏன் என்றால் அவனுக்கு சந்தோஷமா இருக்க தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷம் என்றால் என்ன தெரியுங்க? நம்ம உள்ளத்தில் புறப்பட்டு வருகிறது. அப்போ உள்ளம் எப்பவுமே பொதுவாக பாருங்களேன், நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவான ஒரு கருத்து தெரியுங்களா? நம்மளுடைய பிரெயினுக்கு பொதுவாக என்ன ஒரு தகுதி இருக்கு தெரியுங்களா? அதுக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அறிவு 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 தான் நமக்கு பிரெயினுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு ஒரு நாளும் அந்த பிரெயினுக்கு சந்தோஷமா இருக்க தெரியாது. இது பார்த்தீங்கன்னா அறிவியல் பிரகாரமாக நான் சொல்லுகிறேன். அதற்கு இந்த முழு உடம்பை அது கண்ட்ரோல் பண்ணுறது. ஆனால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தெரியும் தவிர ஆனால் சந்தோஷமாக இருக்க தெரியும். அதனால் தான் ஆண்டவர் பாருங்க நமக்கு 5 புலன்களை கொடுத்திருக்கிறார். பொதுவாக பாருங்க, பேசும்பொழுது எப்படி பேச வேண்டும்? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லி பாருங்க. அப்போ நீங்களே உங்க பிரெயினுக்கு என்ன கொடுக்குறீங்க? ஒரு தைரியத்தை கொடுக்குறீங்க. என்னுடைய மூளையே, என்னுடைய உறுப்பே, இப்போ நீ சந்தோஷமா இருக்கிற, பயப்படாதே என்று யார் சொல்லி? கண்கள் சொல்லுகிறது. ஆமே, என்னுடைய 5 புலம் சொல்லுகிறது. என்னுடைய பிரெயினுக்கு அலர்ட் பண்ணுது. இடத்துல நீ சந்தோஷமா இருக்க, பயப்படாத, உனக்கு ஏசப்பா இருக்கிறார், பார்த்தீங்களா, கிருபை இருக்கு, ஃபேவர் இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படி என்று நம்ம அடிக்கடி நம்மை பார்த்து பேசிக்கொண்டிருக்க வேண்டும். ஆமே, பொதுவாக ஒருத்தர் பழகும் பொழுது பேச பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிச்சு, அதாவது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அந்த முக பாவனை ரொம்ப முக்கியங்க. ஆமென், ஹல்லேலூயா. முக ரூபம் பயங்கரமான ஒரு கிருபை. ஹல்லேலூயா. அது ஏசப்பாக்கு இருந்தது. ஆமென். அதனால தான் சீஷர்கள் பின்னாடி வர்றாங்க. ஏசப்பா பார்த்தோன்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். பாருங்க, சகேயு பார்த்தோனும் ஏசப்போட உள்ளமே, அவருடைய பிரெயின் எப்படி ஒரே சந்தோஷம். என்ன தெரியுங்களா? இங்க என்னோட சமமாக இருக்கிற மக்கள் எல்லோரும் என்னிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வருகிறார்கள். ஆனால் இந்த சகேயு என்னை தேடுகிறான் என்பதை குறித்து அவர் சந்தோஷப்பட்டு அவர் அண்ணாந்து பார்த்தார் என்றால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவள் முக பாவனை பாருங்க, அவர் தன்னுடைய பார்வை ஏறெடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. என்ன தேடுகிற ஆத்துமா இருக்கே பாருங்க. பொதுவாக ஏசப்பா சொன்னாரே, என்னை தேடுகிற உணர்வரும் ஒருவனும் இல்லை. அப்போ இயேசுவை தேடாத உள்ளம் இருக்கிற இந்த உலகத்தில் என்று எப்படி அவர் அறிந்து கொள்கிறார்? அவர் உணர்கிறார். ஆமென். நம்ம ஏசப்பாவுக்கு உணர்வுகள் உண்டு. ஹல்லேலூயா. அவர் கவலைப்படுகிறார், பாரம் உள்ளவர். ஆமென். ஒவ்வொரு நாளும் பாருங்க, அவர் பாதிப்பு உள்ளவராயிருக்கிறார். பொதுவாக நாம் எப்பொழுது என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நஷ்டப்படுறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவ ஜனமே, கிருபை உள்ள பிள்ளையே, உனக்கு தயவு பாராட்டுகிறேன். எப்பயா